அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் முதலாம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் ஆவலோடு காத்து கொண்டிருந்த புண்ணியம் பூத்து குலுங்கும் ரமலான் மாதம் நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது. எத்தகைய மாதத்திற்காக நாம் காத்திருந்திருக்கிறோம்? நம்முடைய காத்திருப்புகள் பொதுவாக எப்படி நிகழும்? ஏதேனும் பண்டிகை வருகிறது என்றால் அந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டத்திற்காக நாம் காத்திருப்போம். நம் வீடுகளில் திருமணம் போன்ற நல்ல வைபோகங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த வைபோகங்களுக்காக, அந்த கொண்டாட்டத்திற்காக நாம் காத்திருப்போம். ஏதேனும் பரிசுகள் கிடைக்கிறது, வெற்றிகள் கிடைக்கிறது என்றால் அந்த பரிசை பெறுவதற்காக, வெற்றியை பெறுவதற்காக நாம் நாள் கணக்கில், மணிக்கணக்கில் காத்து கிடப்போம். ஆனால் உலக நாடுகள் முழுக்க இஸ்லாமியர்கள் எதற்காக காத்து கிடக்கிறார்கள்? ஒரு மாதத்திற்கு முன்பே ஆயத்தமாகிறார்கள், காத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரமலானுக்காக தயார்படுத்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். ஆவலோடு இஸ்லாமியர்கள் எதை காத்து கிடக்கிறார்கள் என்றால் பட்டினி கிடப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள், பசித்திருப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள், தாகித்திருப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள், தனித்திருப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள், இறைவனுக்காக தங்களை தாங்களே வருத்தி கொள்வதற்காக காத்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காத்து கிடப்பிற்கு பின்னால் இறைவன் சத்தியமாக சொல்கிறான், உங்கள் நோன்பிற்கு கூலியாக நானே இருக்கிறேன் என்று. எனவே அந்த இறைவன் புறத்திலிருந்து கூலி பெறுவதற்காக பட்டினி கிடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே, இன்னும் சொல்லப்போனால் சென்ற ஆண்டு ரமலான் விடைபெற்ற நாளிலிருந்தே அடுத்த ரமலானை எதிர்நோக்கி இஸ்லாமியர்கள் காத்து கிடக்கிறார்கள் என்பதுதான் ஆவலோடு ரமலானை வரவேற்கும் தனிச்சிறப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டும் ரமலான் வசந்தம் உங்கள் வாசலில் இஸ்லாமிய பல்சுவை நிகழ்ச்சிகளை வாசத்தோடும் பாசத்தோடும் காற்றலையில் கலந்து இணைய வழியில் இணைத்து உங்கள் நேசமிகு நெஞ்சங்களுக்கு தர இந்த ஆண்டும் தயாராகி இருக்கிறது. தொடர்ந்து ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் பெருநாள், ரமலான் தினத்தினுடைய நாட்களுக்கான நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த ரமலான் முதலாம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறோம். இந்த முதல் நாள் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து உரையாற்றுவதற்காக, சிறப்புக்குரிய மாதத்தை அடைந்ததன் சிறப்பை சொல்வதற்காக தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆலிம் பெருந்தகை பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் முஸ்லிம் ஜமாத் இமாம் அலிபாதுஷா ரஹ்மானி அவர்கள் இதோ நம்மோடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும், குறிப்பாக இசை முரசு இணைய வானொலியின் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரித்தான அருமையான சகோதரர்களே,
அல்லாஹுவினுடைய பேரருளால் கடந்த 2 மாதங்களாக எந்த மாதத்தை எதிர்பார்த்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோமோ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரஜப மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலான் என்கின்ற சங்கையான அந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்கு தௌஃபீக்கு செய்வாயாக என்று எந்த மாதத்தை ஆவலோடு எதிர்பார்த்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோமோ, அப்படிப்பட்ட புண்ணியங்கள் பூத்து குலுங்குகின்ற அல்லாஹுவினுடைய அருள்வளம் சொரியப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சங்கை நிறைந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவினால் அருளப்பட்ட மகத்தான ஒரு அருட்கொடை. வாழ்வு முழுவதற்குமான வெற்றிக்கு வழிகாட்டுகின்ற ஒரு இறை அச்ச பயிற்சி காலமாகும் ரமலான் என்பது. மனிதன் தன்னை தானே சீரமைத்து வெற்றி பாதையில் பயணிக்க ரமலான் ஒரு உன்னத வாய்ப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, ரமலானில் நோன்பு என்பது முதன்மையான ஒரு அமலாக விளங்குகிறது. நோன்பு மனிதனுக்கு தன்னடக்கம், பொறுமையை கற்றுத்தருகிறது. பசி, தாகம் போன்றவற்றை இறை கட்டளைக்காக சகித்து கொள்வதன் மூலம் மன உறுதி வளர்கிறது. இந்த மன உறுதியே வாழ்க்கையில் வரும் சவால்களை இறை அச்சத்தோடு எதிர்கொண்டு வெற்றியடைய உதவுகின்ற முக்கியமான ஆயுதமாகும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெறுமன உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதல்ல நோன்பு, தீமையானவற்றிலிருந்தும் மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களிலிருந்தும் விலகி இருப்பதுவே நோன்பு ஆகும் என்று கூறினார்கள். ரமலானை நாம் அலட்சியப்படுத்தாமல் ஆர்வத்தோடு முழுமையாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், பாக்கியங்கள் நிறைந்த அருள்வளமிக்க அல் குர்ஆன் என்கின்ற புனிதமான இந்த வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் உமக்கு இறக்கி தந்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படிப்பட்ட வான்மறை இறங்கிய மாதம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதமாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ரமலானை நாம் அனுபவிக்க வேண்டும். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் எனும் நபிமொழிக்கேற்ப உள்ளத்தை தயார் செய்து ரமலானை தூய எண்ணத்தோடு நாம் அணுக வேண்டும். புனித ரமலானில் இறை வழிபாடுகளை ஆர்வத்தோடு நிறைவேற்ற வேண்டும். எவர் ஒரு ரமலான் மாதத்தில் ஏதேனும் ஒரு நன்மையை மனமாற ஆற்றுகின்றாரோ, அந்த நன்மை என்பது மற்ற மாதங்களில் கடமையாக்கப்பட்ட ஒரு செயலை புரிந்ததற்கு சமமான நற்கூலியை பெற்றுத்தரும். எவர் இம்மாதத்தில் ஒரு கடமையான செயலை நிறைவேற்றினாரோ, அது மற்ற மாதங்களில் 70 கடமைகளை நிறைவேற்றிய நற்கூலியை பெற்றுத்தரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் தாராளமாக வாரி வழங்கி உதவி புரியக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் புனித ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதி காண்பிக்கக்கூடிய அவ்வேளைகளில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக கொடையளிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் மீண்டும் ஒரு ரமலான் இது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான ஒரு அருட்கொடை என்பதை நாம் உணர்ந்து ரமலானினுடைய அந்த பாக்கியங்களை, அருள் வளங்களை அள்வதற்கு நாம் முன்வர வேண்டும்.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அருளிய உன்னத வாய்ப்பான ரமலான் மாதம் வெறும் நோன்பு நோக்கும் காலம் மட்டுமல்ல, மனிதன் மனிதனாக மிளிர்வதற்கு ஆண்டில் ஒருமுறை கிடைக்கும் உன்னதமான வாய்ப்பு. இதை சரியாக பயன்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அருமையானவர்களே, ரமலானில் அல்லாஹ் தனது தனிப்பட்ட அருளை வழங்குகிறான். அதனால் கடந்த கால தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க ரமலான் ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட இம்மாதத்தில் அந்த குரானை அதிகமாக நாம் ஓத வேண்டும், அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்க வேண்டும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இவைதான் ஒரு மனிதனை நேரான வழியில் நிலைநிறுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் திருக்குரானை ஓதுவதிலேயே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எந்த நேரமும் குரானை ஓதக்கூடிய காரணத்தினால் என்னிடம் பிரார்த்தனை செய்வதற்கு கூட அவருக்கு நேரமில்லை என்றாலும், என்னிடம் வேண்டி பிரார்த்திப்போரை விட இந்த மனிதருக்கு அதிகமாக அவருக்கு கேட்காமலேயே நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக திருக்குரான் ஷெரீஃபை ஓதுவதால் ஒரு அடியான் மற்றவர்களை விடவும் அல்லாஹ்விடம் அதிக நெருக்கத்தை பெறுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குரானை ஓதும்போது ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக உச்சரித்து தெளிவாக ஓதுவார்கள். உலகில் திருக்குரானை மகிழ்ச்சியாகவும் நிறுத்தி அழகாகவும் ஓதிய மனிதரிடம் இறைவன் நாளை மறுமை நாளில், நீங்கள் குரானை ஓதுங்கள், வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, உலகத்தில் நீங்கள் நிறுத்தி அழகிய முறையில் குரானை ஓதியதை போன்று இங்கும் அழகான முறையில் நிறுத்தி குரானை நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்திற்கும் அது இறுதியை அடையும் வரை ஒரு படித்தரம் சுவனத்தில் உயர்ந்து கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தினமும் திருக்குரானை ஓதிக்கொண்டிருக்கும், அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மனிதரினுடைய உதாரணம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பையை போன்றதாகும். அதிலிருந்து நறுமணம் வெளியாகிக் கொண்டே இருக்கும் என்றும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும். குறிப்பாக நம்முடைய நாவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். பொய், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், சண்டை சச்சரவில் ஈடுபடுதல், வீணான காரியங்களில் பங்கேற்பது, அரட்டை அடித்து நேரத்தை வீணாக்குதல் போன்ற நோன்பின் பயனை கெடுக்குகின்ற எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் நம்மை தடுக்கும் கேடயமான நோன்பை நாம் பயன்படுத்தி ரமலான் மாதத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும். அதிகமான நன்மைகளை இந்த ரமலானில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பொன்னான அந்த நேரங்களை எல்லாம் நாம் வீணாக்கிவிடக்கூடாது. ரமலான் எனும் உன்னத வாய்ப்பை வெற்றி பாதையாக பயன்படுத்தி ஈருலக வெற்றி காண்போம். அதுவே ரமலானினுடைய நோக்கமாகும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ஒரு வருடத்தில் சில மாதங்களுக்கு சிறப்பு இருக்கும். ஒரு மாதத்தில் சில நாட்களுக்கு சிறப்பு இருக்கும். ஒரு மாதத்தின் அனைத்து நாட்களும் சிறப்பு பெற்று விளங்கினால், ஒரு மாதமே சிறப்புக்குரியதாக விளங்கினால், அத்தகைய சிறப்புக்குரிய ரமலான் மாதத்தை பற்றி எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ பாடகர்கள், எத்தனையோ இசையமைப்பாளர்கள் பாடி இயக்கி தயாரித்து தந்துவிட்டார்கள். அப்படி ஓர் அழகான கவி அமைப்பை இனிய பாடலாக்கி இயக்கி தருவதற்காக இதோ மௌலானா மாலோயி ஷேக் மதார் ஆமிரி அவர்கள் மனிதனின் மாண்பை ஓங்கும் ரமலான் என்ற பாடலை தர வருகிறார்.
மனிதனின் மாண்பு ஓங்கும் ரமலான், மாதத்தில் மகத்துவம் மிகுந்த ரமலான், மண்ணில் புண்ணியம் பூக்கும் ரமலான், மண்ணில் புண்ணியம் பூக்கும் ரமலான், மறுவிழா புனிதம் பிறந்திடும் ரமலான், மறுவிழா புனிதம் பிறந்திடும் ரமலான். வானோன் மறைதனை வழங்கிய ரமலான், வள்ளல் நபி மணி போற்றிய ரமலான், வல்லோன் பேரருள் பொழிந்திடும் ரமலான், வல்லோன் பேரருள் பொழிந்திடும் ரமலான், வானோர் வாழ்த்தும் வளமிகு ரமலான், வானோர் வாழ்த்தும் வளமிகு ரமலான், மனிதனின் மாண்பு ஓங்கும் ரமலான். பாவங்கள் எல்லாம் கரித்திடும் ரமலான், பண்புகள் யாவும் சிறந்திடும் ரமலான், தூய நெறிகள் துலங்கிடும் ரமலான், தூய நெறிகள் துலங்கிடும் ரமலான், தீய எண்ணங்கள் தொலைந்திடும் ரமலான், தீய எண்ணங்கள் தொலைந்திடும் ரமலான், எளியோர் துன்பம் நீக்கும் ரமலான், எல்லோர் உதவும் ஈகை ரமலான், வலியோர் ஜக்காத்து வழங்கும் ரமலான், வலியோர் ஜக்காத்து வழங்கும் ரமலான், நல்லோரை வள்ளல்களாக்கும் ரமலான், நல்லோரை வள்ளல்களாக்கும் ரமலான், மனிதனின் மாண்பு ஓங்கும் ரமலான். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் ரமலான், நரகத்தின் விடுதலை கிடைக்கும் ரமலான், ஷைத்தான் கைகளை விலங்கிடும் ரமலான், ஷைத்தான் கைகளை விலங்கிடும் ரமலான், நரகத்தின் வாசல் மூடிடும் ரமலான், நரகத்தின் வாசல் மூடிடும் ரமலான், கண்ணிய கதிரு பொருந்திய ரமலான், களமாம்பதிரு வென்ற ரமலான், தீனுல் இஸ்லாம் தழைத்த ரமலான், தீனுல் இஸ்லாம் தழைத்த ரமலான், தாரணி தீனோர் உவக்கும் ரமலான், தாரணி தீனோர் உவக்கும் ரமலான், மனிதனின் மாண்பு ஓங்கும் ரமலான், மாதத்தில் மகத்துவம் மிகுந்த ரமலான்,
மண்ணில் புண்ணியம் பூக்கும் ரமலான், மண்ணில் புண்ணியம் பூக்கும் ரமலான், மறுவிழா புனிதம் பிறந்திடும் ரமலான், மறுவிழா புனிதம் பிறந்திடும் ரமலான். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சியை தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. ரம்மியமான ரமலானின் சிறப்பை இனிய இசையில் கேட்டுவிட்டோம். இதோ மனதை மயக்கும் ஓர் மழலை குரலில் ரமலான் மாதத்தின் சிறப்பை கேட்கலாம். நாகர்கோயில் குமரி மெட்ரிக் பள்ளியின் மாணவி ஆயிஷா அரிஃப் தரும் ரமலான் மாதத்தின் சிறப்புகள். இசை முரசு நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஐஷா அரீஃப். நான் குமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3rd A படிக்கிறேன். ரமலான் மாதத்தின் சிறப்புகள். திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறனர். ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கதிர் என்னும் இறைவை கொண்ட மாதம். கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒற்றை பிறைதான் உலகிலுள்ளோர் அனைவருக்கும் என்றாலும், ஒற்றை பிறைதான் உதிக்கிறது என்றாலும் அவற்றை தேடி பார்க்கும் அழகு அலாதியானது. ரமலானுக்கு முந்தைய நாள் கருக்க துவங்கும் வானை கழுத்துயர்த்தி தேடும் பிறையின் தேடல் உண்மையில் மகிழ்ச்சிக்கான துவக்கம். பிறையை சமநில மக்கள் பார்த்து கண்டறியும் முயற்சி வேறானது, கடற்கரையில் பிறையை தேடும் முயற்சி வேறானது. இதோ கடற்கரையிலிருந்து ரமலானை கொண்டு வரும் அறிவிப்புக்காக அந்த ரமலான் பிறை பிறந்ததன் செய்தியை சொல்ல வானுயர்ந்து பார்க்கும் அந்த அழகை வர்ணித்து உடன்குடி கவிஞர் கவிமுகில் MM யூசுப் அவர்கள் ரமலான் பிறை என்னும் தலைப்பில் ஓர் அழகிய கவிபாட வருகிறார். நொடியில் மறைந்த நோன்பு பிறை, அகன்ற இருண்ட வானம், அலைவாயும் முகில்கள் காணோம், விண்மீன்கள் எங்கோ மின்னின, மின்னல் படம் வரைந்து மறைந்தது. அமாவாசையின் ஆரம்ப நிகழ்வு. ஆர்ப்பரிக்கும் கடலில் அமைதி. அலைகள் கரையில் தவளவில்லை, நண்டுகள் இறை தேடி வரவில்லை. தென்றலும் தூறலும் கைகோர்த்தன, பனித்துளிகள் பூக்கள் தெளித்தன. மாலையும் இரவும் மயங்கும் அந்திவானில் அற்புத ஆலிங்கனம். தூக்கணாம் குருவி கூட்டில் தூங்காமல் இரு உயிர் தேடல்கள். தேன்கூட்டில் ரீங்காரம் இல்லை, கானக கோயில் கர்ச்சனை இல்லை. மலர்முட்டில் மயங்கிய வண்டு, எங்கும் இனம் புரியா அமைதி. ஏனோ இந்த ஆழ்ந்த மௌனம், எல்லாமும் எதை தேடுகின்றன? தேடல்கள் முற்றுப்பெற தேடிய நோன்பு பிறை நொடியில் மின்னி வரைந்தது. நந்தவனத்தில் பூக்கள் பூத்தன, உலகில் சோபனம் நிறைந்தது, அமைதி அலைந்து ஆரவாரம்.
ஓ ரமலான் பிறந்து விட்டதோ, ஓ ரஹ்மத்தின் வாசல்கள் திறந்து விட்டதோ, வானுலகம் அலங்காரம் கொண்டது, வல்லோன் அல்லாஹ் கட்டளையோடு வானவர்கள் பூமியில் இறங்கினர் வரும் ஆண்டின் வரவு செலவுகளோடு. நரகத்தின் தீ அணைந்தது, நரக வாயில்கள் அடைபட்டன, மனித எதிரி சைத்தான் கைதானான். மலக்குள் மாலிக் விடுப்பில் சென்றார். இரவில் நின்று வணங்குவோம், இறுதிபத்தில் ஈர்த்தியாக இருப்போம், எல்லோரும் எல்லாமும் பெற இறைவனிடம் இருகரம் ஏந்துவோம். அல் குர்ஆன் இறங்கிய மாதம் இது, அறிவுக்கண் திறந்த மாதம் இது. அல் தௌபா 60 சொன்ன அனைவருக்கும் அழகிய முறையில் அள்ளி தந்து அன்பால் இணைவோம். கவின் முகில் மு முகமது யூசுப் உடன்குடி. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. நாள்தோறும் புதிய தகவல்களும் அறிவுசார் சிந்தனைகளும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இன்றைய சோசியல் மீடியா புழக்கங்களில் நாம் அறிந்திடாத புதிய தகவல்களை அறிந்திடும் வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. அவற்றில் சிலரது பதிவுகள் காலத்தை வென்று நிற்கும் பதிவுகளாக இருக்கும், காலம் தனக்குள் பத்திரப்படுத்தி கொள்ளும் பதிவுகளாக இருக்கும். அப்படி நாம் பெரிதும் அறிந்திடாத தகவல்களை அரிய முயற்சியை கொண்டு சேகரித்து அறிய வேண்டிய அரிய தகவல்களாக சமூக வலைதளத்தில் முகமறியா மக்களும் தெரிந்து கொள்வதற்காக முகநூலில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக எழுதி வரும் வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான குளச்சல் ஆசீம் அவர்கள் இந்த ரமலான் வசந்தத்தில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் என்னும் தொடரை தர இருக்கிறார். அதன் முதல் பகுதியாக இதோ உங்களிடம் பறவைகள் தினத்தை பற்றிய ஓர் அரிய தகவலை பகிர்ந்து கொள்கிறார். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் என்னும் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் தினம் ஒரு தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தேசிய பறவைகள் தினம். இந்தியாவில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தேசிய பறவைகள் தினமாக மத்திய அரசு அறிவித்து நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தேசிய பறவைகள் தினம் கொண்டாடுவதற்கு காரணமானது ஒரு முஸ்லிம். இந்தியாவின் பறவையியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜி என்று சொல்லக்கூடியவர் டாக்டர் சலீம் அலி. இவருடைய இயற்பெயர் முயிசுத்தீன் அப்துல் அலி. மும்பையில் பிறந்த சலீம் அலி தனது வாழ்க்கை முழுவதும் பறவைகள் பற்றிய ஆய்வுக்கு அர்ப்பணம் செய்தவர். உலகில் பறவைகள் பற்றிய முதல் விரிவான ஆராய்ச்சி மையம் அமைத்த நாடு இவரது முயற்சியால் இந்தியா என்பதும், அந்த பறவைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக உலகம் முழுவதும் பயணம் செய்தவர். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான புதிய வகை பறவைகள் பற்றிய தகவல்களை சேகரித்தவர். நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கு பெயர் சூட்டியவர் டாக்டர் சலீம் அலி. அது மட்டுமல்ல, இவருடைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் உலகம் முழுவதும் பறவை ஆராய்ச்சியாளர்களுக்கும் பறவைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கும் ஆர்வலர்களுக்கும் பறவைகள் குறித்து கல்வி கற்பவர்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்துள்ளது. இவர் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் பறவை இனம் குறித்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது. தி புக்ஸ் ஆஃப்
இந்தியன் பேர்ட்ஸ் என்ற டாக்டர் சலீம் அலியுடைய புத்தகம் 13 முறை மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது. அவர் எழுதிய கேரளா பேர்ட்ஸ், தி பிரிட்டிஷ் பேர்ட்ஸ், தி பேர்ட்ஸ் ஆஃப் ட்ரிவாங்கூர், தி பேர்ட்ஸ் ஆஃப் கட்ச், தி பேர்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயா, தி பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் காண்டினென்ட், த்ரெட்டன்ட் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்பவை சலீம் அலி எழுதி வெளியிட்ட புகழ்பெற்ற புத்தகங்கள். சலீம் அலி அவர்கள் பறவை ஆராய்ச்சி மேற்கொண்டு வருவதை கௌரவித்து அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகங்களால் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இவருடைய பறவை ஆராய்ச்சிக்கு அர்ப்பணிப்புகளை கௌரவித்து நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்த மத்திய அரசு பாராளுமன்ற ராஜ்யசபா கௌரவ உறுப்பினராகவும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட பெருமைக்குரியவர் டாக்டர் சலீம் அலி. 1987 வருடம் மரணமடைந்த டாக்டர் சலீம் அலியுடைய நினைவை இந்தியா உள்ளவரை போற்றும் வகையில் மகாராஷ்டிரா அரசு மும்பையில் உள்ள பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி தலைமையகத்துக்கு சலீம் அலி சவுக் என்று அவருடைய பெயரை சூட்டி கௌரவித்தது. மத்திய அரசு கோவையில் துவங்கப்பட்ட பறவை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி என்று பெயர் சூட்டி கௌரவித்தனர். அதுபோல புதுவை அரசாங்கம் சார்பில் சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி என்று துவங்கப்பட்டது. கோவா அரசாங்கம் சார்பில் சலீம் அலி பேர்ட்ஸ் சாங்சுரியும், கேரளா அரசாங்கம் சார்பில் சலீம் அலி பறவை சரணாலயமும் துவங்கி அந்த நிறுவனங்களுக்கு இவருடைய பெயர் சூட்டி கௌரவிக்கப்பட்டது. அதுபோக சலீம் அலி அவர்களுடைய பிறந்த தினமான நவம்பர் 12ஆம் தேதி இந்தியாவில் தேசிய பறவைகள் தினமாக மத்திய அரசு அறிவித்து அவரை கௌரவித்துள்ளது. சலீம் அலியுடைய புகழ் காரணமாக, சலீம் அலியுடைய முயற்சி காரணமாக இந்தியா முழுவதும் அவர் தன்னுடைய வாயுளின் பெரும்பகுதி நாட்களை காடுகளுக்குள் பயணம் செய்து அங்கே அழிந்து வரக்கூடிய பறவை இனங்களுக்காக குரல் கொடுத்ததுடன் அந்த பறவை இனங்களை பாதுகாப்பதற்காகவும் முயற்சி செய்தார். அந்த வகையில் தேசிய இந்திய பறவையியல் தந்தை, பறவை மனிதர் என்று பல்வேறு சிறப்புகளால் அறியப்பட்டார் டாக்டர் சலீம் அலி. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். நற்குணங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்க 4 வகை புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க படித்தாலும் படித்து முடித்திடாத பொக்கிஷ புத்தகமாய் பெருமானாரின் வாழ்க்கை விளங்குகிறது. இதோ நபிகளாரின் நற்குணம் என்ற தலைப்பில் உரை வழங்குவதற்காக திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரிப்பள்ளி மாணவி அர்ஃபா வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் அர்ஃபா. நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நற்குணங்களை பற்றி பார்க்க போகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கின்றன. அனைத்தையும் கூறினால் நேரம் போதாது. அதில் சில நற்குணங்களை பற்றி நான் உங்களிடம் கூறப்போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலில் நேர்மையுடன் இருப்பார்கள். அதனால் அவருக்கு அல் அமீன் என்ற புனைப்பெயர் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் யாரையாவது சந்தித்தால் தாங்கள் முதலில் போய் சலாம் சொல்ல முன் வருவார்கள். யாரும் நோய்வாய்ப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் சென்று நலம் விசாரிப்பார்கள். பின்பு ஆறுதல் கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நோய் உங்களின் பாவங்களை போக்கிவிடும் என ஆறுதல் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வேலைகளில் உதவி செய்யும் அன்பான மனிதனும் ஆவார். யாருடைய வீட்டிற்கு சென்றாரும் அவர்கள் வீட்டுக் கதவை தட்டும் போது கதவின் நேரே நின்று தட்ட மாட்டார்கள். வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ நின்றுதான் கதவை தட்டுவார்கள். ஏனென்றால் அந்த வீட்டில் பெண்கள் இருப்பார்கள் என்ற காரணத்தால்.
அவர் தன் எதிரிகளை நம்மை நேசிப்பவர்களை நடத்துவதை விடவும் நன்றாக நடத்துவார்கள். சாதாரண விரிப்பில்தான் உறங்குவார்கள். சில சமயங்களில் பாய், தோல் அல்லது தரையில் படுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார்கள். அவசியம் ஏற்படும் போது மட்டும்தான் பேசுவார்கள். மேலும் புரியும்படியும் அவசரப்படாமலும் பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்து கர்வம் இல்லாமல் நடந்தார்கள். பெண்களை மரியாதையுடனும் சம உரிமையுடனும் நடத்துவார்கள். ஒருவர் செய்த தவறை புரிந்து மன்னிப்பதும் அவருடைய நற்குணத்தில் உள்ளவைகளாகும். மாஷா அல்லாஹ். அன்பார்ந்த பெரியோர்களே, சிறியோர்களே, நபியின் நற்குணங்கள் ஏராளம். நமது உள்ளத்தில் அன்பை உருவாக்கும் அவர்களின் வாழ்வை தெளிவாக அறிந்து அதன்படி நடக்க உறுதி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. அன்றைய கிராமிய வாழ்வியலில் திண்ணை பேச்சுக்கு என்று ஒரு இடம் இருந்தது. 10 வீட்டு பெண்கள் ஒன்று கூடி ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஊர்க்கதைகளை பேசுவார்கள். அங்கே வம்புகள் மட்டும் அளக்கப்படவில்லை, வரலாறுகள் பேசப்பட்டன, மார்க்கம் பேசப்பட்டது, வாழ்வியல் பேசப்பட்டது, பண்பாடு பேசப்பட்டது, இறைநேசர்கள் பற்றியும் வலிமார்கள் பற்றியும் நபிமார்கள் பற்றியும் கதைகளாக பேசப்பட்டன. இப்போது வீடுகளில் திண்ணைகளும் இல்லை, வீட்டு திண்ணைகளில் உட்கார்ந்து பேச பெண்களும் தயாராக இல்லை. அன்றைய நினைவுகளோடு அற்புதமான செய்தியை கலந்து தருவதற்காக இசைமுரசு FM இணைய வானொலியில் கடந்த 4 ஆண்டுகளாக ஒலிபரப்பாகும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் தனிச்சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாக எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள் வழங்கும் வட்டார மொழியிலான உரையாடல் புகழ்பெற்று வருகிறது. இந்த ஆண்டு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நன்னிமா வீட்டுத்திண்ணை நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் புது புது தகவலோடு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இன்றைய நன்னிமா வீட்டு திண்ணை நிகழ்ச்சியில் அன்னை ஆயிஷா அலி அவர்களின் தனிச்சிறப்புகள் குறித்து பேசுகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு FM இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடி குமரிகளா, அல்லாவோட கிருமையால் தலைநோம்பு வந்துருச்சு. மகரி நேரத்தில் பசிரா விட்டு திண்ணையில் என்னங்க மக்கா கூடி குமுறிச்சு அடிக்கிறிய? காலகாலத்தில் நோம்புக்கான வேலை வெட்டியை முடிச்சு இசாவை தொழுதுட்டு திராவிய ஆமினம்மா வீட்டில் தொழுது போங்கம்மா சீதேவியலா. நன்னி சல்வா நன்னி கைத்தடியை ஊண்டிக்கிட்டு இந்த கூணு போட்ட முதுகோட ஒருச்சாச்சு நடந்துக்கிட்டு இம்பூட்டு முகத்தில் 100 இறங்குது நன்னி. நீங்கள் வாரதே சிறப்பு. இதில் ஊர் மக்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது, தந்து பந்து சொல்கிறது, இபாதா தாலியாக்கி விடுறது. நன்னிம்மா, நாங்கள் தோழி பிள்ளையெல்லாம் நோம்பு பசிரம்மா வீட்டில் ஒன்றா சேர்ந்து வைக்கிறோம். பசிரம்மாவும் ஒத்துக்கிட்டாக, எங்கள் அம்மாக்களும் ஒத்துக்கிட்டாக என மேட்டு விட்டு சாலியா மகள் கூற, அது சரி, நீங்கள்லாம் ஒன்று கூடனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எகனையாக அனுசரித்து பழகுவிய. இந்த நபுசு சைத்தான் உள்ளார புகுறாமல் பார்த்துக்கங்கடியம்மா. நோம்பு பைத்து ஓதி வருவாக ஆம்பளைய. பைத்து ஓரியும்போது கூட்டமாக திண்ணிலாம் நிற்கப்படாது. சன்னலை அரைக்கதவை சாத்தி விட்டு ஒரு சாச்சு எல்லாரும் அதில் பாருங்க. பைத்து சத்தம் இந்த மாதந்தையும் கேட்கும். அடுத்த வருஷம் நீங்களாம் எங்கிட்ட போகிறீங்களோ, எங்கெங்கே வாக்கப்பட்டு போகிறீங்களோ. ஆமாம், அப்புறம் புள்ள குட்டிக்காரி ஆயிடுவீய, பொறுப்புதாரி ஆயிடுவிய மக்கா. சரி நன்னிம்மா, ஏதாச்சும் கதை ஒரு ஹதீஸை சொல்லுங்களேன், கேட்குறோம்.
நீங்கள் சொல்கிற ஹதீஸு அந்த கதையெல்லாம் மனசில் அப்படியே தங்கிடும். அப்படி சொல்லுவியே நன்னிமா என பட்டுச்சட்டை மகள் பறக்கத்து கேட்க, இந்த சங்கையான நாளில் அண்ணன் ஆயிஷாமாவோட சிறப்பை சொல்கிற மக்கா கேளுங்க. பொம்பளையா பிறந்தா மக்கனா மக்க பொம்பளையாக பிறந்த மக்க தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு முடியவே முடியாது. குடும்பம் புள்ள உறவு மர மக்கன்னு அம்பூட்டு பேரையும் அணைச்சி பிடிச்சி போகிறவுகனே நம்ம பொம்பளை மக்க. அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ரொம்ப அறிவோடு பேசுவாங்களாம். அபூபக்கர் சித்திக்கு ரலியல்லாஹோட மகள் அவங்க. அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க வளர்ப்புல? கதிஜா நாச்சாரம்மா மௌத்தா போனோன்னே இன்னால் இல்லை இன்ன இலகிராஜியூன் அண்ணன் நபிகள் நாயகம் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகுக்கு சொல்ல தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. நாயகத்துக்கு அவங்களுக்கு உறுதுணையாக ஆயிஷாமாவை 6 வயசுலேயே பேசி முடிச்சுட்டாங்க. 9 வயசில் நாயகத்துக்கு கல்யாணம் ஆயிஷாமாவை பண்ணி வச்சாங்க. அபூபக்கர் சித்திக்கத்தா இருக்காங்கல்ல ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் பேசி கட்டி வச்சாங்க. இந்த உலகம் இருக்கே காணாததை கண்டது மாதிரி பேசும். ஆயிஷாம்மா வயசு மறைச்சா நாயங்க வரலாறை எழுதியிருக்காக. நாயகத்தை கல்யாணம் பண்ணின ஆயிஷம்மா இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை கரைச்சி குடிச்சு அறிவாளி ஆனவுக. அது எப்படி ஆக முடியும்? அவங்க நாயகங்க அந்த அளவுக்கு அவங்கள ஒசத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க அறிவை பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிற வச்சுருக்காங்க. அவங்களும் சடன்னு கற்றுக்கிட்டாங்க. சட்டத்திட்டம் அத்தனை இஸ்லாமிய சட்டத்திட்டம் பூரா அவங்களுக்கு தெரியுமா? சொத்துரிமை, வாரிசுரிமை, திருமண சட்டம், எந்த கேள்வி கேட்டாலும் சட்டுன்னு பதிலை சொல்லி போவாங்களாம்மா. அண்ணன் ஆயிஷாமாவுக்கு சித்திக்கான்னு ஒரு நற்பெயரும் கிடச்சிருக்கு. சித்திக்கானா நேர்மையாளர், உண்மையானவங்க, நம்பிக்கையாளர்னு அர்த்தம். ஆயிஷா அம்மா மேலே நயவஞ்சகம் என்ன பண்ணாங்க, அவங்க பெண்மை மேலே பழிய சொல்லிவிட்டாங்க. அவங்களோட பொறுமை சவுறு குணத்தால் அல்லாவே வகையை அறிவிச்சாகண்டா. நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எப்பேற்பட்டவங்கண்டு. இந்த மானக்கேடான செயலெல்லாம் செய்கிறதுக்கு என்னத்தை சொல்கிறது? இம்மையிலையும் மறுமையிலையும் அவங்க நிறைய சந்திக்கிறோம்ட்டு அல்லா வகையிலேயே சொல்லியிருக்காங்க. 2210 ஹதீஸுகளை அறிவிச்சவங்க. இஸ்லாமிய சட்டக்கலைக்கு அவங்க முக்கிய பங்கு ஆற்றினாங்களாம். ஆயிஷா அம்மா தயால குணத்துக்காரவங்களாம்மா. இன்றைய பொழுது இறைவன் கையில், நாளைய பொழுது இறைவன் கையிலண்டு பொருளோ பணமோ அவங்க சேர்த்தே வச்சவங்களையும் கிடையாதாம். இந்த போர் தளவாடங்கள்லாம் கையாடுவாங்களாம், வில்வித்தை வாழ்வித்தையெல்லாம் செய்வாங்களாம். அவ்வளவு அளவுக்கு வீர பொண்ணாக இருந்தாங்களாம். போர் நடக்கிற இடத்துல உதவி அந்த கூடாரம்லாம் போடுவாங்கல்லம்மா, அதெல்லாம் போடுவாங்களாம். தண்ணிக்கு தட்டழிஞ்சு தேரப்போ இந்த போர் நடக்கிற இடத்துல தயமம் செய்கிற முறையை அவங்க அவ்வளவு பாடுபட்டப்போ அந்த தயமம் செய்கிற முறையும் வகையாக நம்மளுக்கு இறங்கியிருக்கு. எப்படியாப்பட்ட சிறப்பு அந்த சித்திக்கா அப்படிங்கிற நற்பேர் பெற்ற அன்னை ஆயிஷா அம்மா. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க மக்கா. இசைமுரசை இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குப்பைகளை சேமிப்பது, வாகனங்களை நிறுத்துவது, காலணிகளை கலத்துவது என அண்டை வீட்டாரோடு பல்வேறு பகுதிகளில் சில இடைஞ்சல்களும் விவகாரங்களும் உருவாகி வருகிறது. இஸ்லாம் அண்டை வீட்டாரை நேசித்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் வலியுறுத்தவில்லை, அண்டை வீட்டாரை துன்புறுத்தாதீர்கள் என்னும் எச்சரித்திருக்கிறது. இதோ அண்டை வீட்டாரை துன்புறுத்தாதீர் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவன் உஸ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது உஸ்மான். நான் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு தந்துள்ள தலைப்பு என்னவென்றால் அண்டை வீட்டாரின் துன்புறுத்தாமல் இருப்பது. எவர் அல்லாஹுவின் தஆலாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் யாவை என சஹாபாக்கள் ரலியல்லாஹுவிடம் வினவினர். உங்களிடம் ஏதேனும் அவர் கேட்டார், அவருக்கு அதை கொடுங்கள். உங்களிடம் அவர் உதவி வேண்டினால் அவருக்கு உதவி செய்யுங்கள். தேவைக்காக அவர் கடன் கேட்டால் அவர் கடன் கொடுங்கள். அவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நோயுற்றால் அவரை நலன் விசாரியுங்கள். அவர் இறந்துவிட்டால் அவருடைய ஜனாசாவுடன் செல்லுங்கள். அவர் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய கையை பிடித்து அற்புதமான 5 விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அவற்றில் ஒன்று அண்டை வீட்டாரின் அழகிய முறையை நடத்தி கொள்வது அடங்கும். உமது அண்டை வீட்டாரின் நீர் அழகிய முறையில் நடத்தி கொள்வீரா, அப்போது நீர் ஒரு இறை நம்பிக்கையாளராக ஆகிவிடுவீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இறைவனும் திருக்குர்ஆன் மூலம் அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் உறவாடும்படி உத்தரவு பிறப்பிக்கிறான். நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் நன்மை செய்யுங்கள். அண்டை வீட்டார் 3 வகையினர் ஆவார். அவர்களிடம் அன்பாக, பண்பாக, பாசமாக, உதவியாக நடத்திட வேண்டும் என இஸ்லாம் முஸ்லிம்களை வற்புறுத்துகிறது. இஸ்லாம் எதிர்பார்ப்பை முஸ்லிம்கள் பூர்த்தி செய்வது அவர்களின் மீது தார்மீக கடமை. அண்டை வீட்டார் எந்த இனத்தவராயினும் அவர் அண்டை வீட்டு முஸ்லிம் சகோதரரிடம் இருந்து 3 உரிமைகள் பெற முடியும். அண்டை வீட்டார் முஸ்லிம் அல்லாஹ் தவறாக இருந்தால் அவர் அண்டை வீட்டாரின் உரிமையை மட்டும் பெற முடியும். ஒரு முஸ்லிமும் அவரின் உரிமைகளை முழு மனதுடன் நிறைவேற்ற வேண்டும். அண்டை வீட்டார் முஸ்லிமாக இருந்தால் அவர் அண்டை வீட்டார் உரிமையும் முஸ்லிமாக இருந்து பெற வேண்டிய உரிமையும் சேர்ந்து 2 வகையான உரிமைகளை பெற முடியும். அண்டை வீட்டார் உறவுக்காரா முஸ்லிமாக இருந்தால் அவர் அண்டை வீட்டாரின் உரிமை, முஸ்லிமின் உரிமை, உறவுக்கார உரிமை ஆகிய 3 வகையான உரிமைகளையும் பெற முடியும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் தமது அண்டை வீட்டாருக்கும் சக முஸ்லிம்கள் சகோதரனுக்கும் தமது உறவுக்காரருக்கும் செய்ய வேண்டிய கடமை, உரிமை, பொறுப்பும் உள்ளது. அவர்கள் தமது அண்டை வீட்டாரை சண்டை வீட்டாராக பாவிக்க கூடாது. வேறு நாட்டவரை போன்று நடத்தக்கூடாது. அவர்களின் சுகத்துக்கங்களை பங்கு கொண்டு அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்து கொடுத்து தோழர்களாக வாழ்த்த வேண்டும். எவர் இறைவனின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளாரோ அவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்த என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. பெருமானாரின் வாழ்க்கை சரிதத்தில் பெருமானார் சிரித்த சில இடங்கள் பதிவாகி இருக்கிறது. பெருமானார் எப்படி சிரித்தார்கள், எப்போது சிரித்தார்கள், எந்த அளவில் சிரித்தார்கள்? சில இடங்களில் உதடு லேசாக விரிய சிரித்தார்கள். சில இடங்களில் முற்பற்கள் மட்டும் லேசாக தெரிய சிரித்தார்கள். சில இடங்களில் வாய் திறந்து சிரித்தார்கள். சில இடங்களில் கடவாய்ப்பற்கள் வெளியே தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் என்றெல்லாம் அளவிட்டு சிரிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கனத்த பக்கமாக பதிவு செய்யப்பட்டிருப்பவை
பெருமானார் அழுத சில தருணங்கள். இதோ பெருமானார் அழுத தருணங்கள் பற்றிய தொடரை தருவதற்காக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியை சேர்ந்த பொறியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இசை முரசு எஃப்எம்முடைய ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் 5 நிமிடங்களுக்கு பெருமானார் அவர்களுடைய அழுகை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் கூறினார்கள், இப்னு மசூதே, குர்ஆன் ஓதி என்னை கேட்கச் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீதுதானே அல் குர்ஆன் இறங்குகிறது, உங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று சொன்னார்கள். அதற்கு நபிகளார் சொன்னார்கள், பிறர் ஓத அதனை செவிமடுப்பதை நான் விரும்புகிறேன். இவ்வுடனே இப்னு மசூத் அவர்கள் சூரா அன்-நிசாவை ஓதத் தொடங்கினார்கள். அந்த அத்தியாயத்தில், முஹம்மதே, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது பெருமானார் அவர்கள் கூறினார்கள், போதும் இப்னு மசூத், போதும் என்று சொன்னார்கள். அப்போது பெருமானாருடைய முகத்தை நோக்கினேன். அன்னலார் அழுது கொண்டிருந்தார்கள். கண்கள் நிறைய கண்ணீர், வழிந்தோடிய கண்ணீர் துளிகள் தாடியை நனைத்துக் கொண்டிருந்தன. அழுகையூடாக அன்னலார் அவர்கள் கூறினார்கள், இறைவா, எனது கண்முன்னால் வாழும் மக்களுக்கு நான் சாட்சியாளராக இருக்கின்றேன். ஆனால் கண்ணால் காணாத மக்களுக்கு நான் எவ்வாறு சாட்சியாளராக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மறுமையில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு இது. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் எல்லோரும் காத்திருக்கும் போது நம்மை குறித்து சாட்சி கூறுவதற்காக அன்னலார் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அன்னலார் நமக்கு கூறக்கூடிய சாட்சியில்தான் நமது வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கின்றன. அவ்வாறென்றால் மறுமையில் நமது நிலை என்னவாக இருக்கும்? இந்த நிகழ்வைத்தான் மனதிலே உருப்போட்டு உருவகப்படுத்தி அந்த சாட்சி சொல்லும் நிகழ்வை கண்முன்னே கொண்டு வந்த காரணத்தினால் பெருமானார் அதை அடக்க முடியாமல் அழுதார்கள். அந்த அளவுக்கு அந்த வசனம் பெருமானார் அவர்களை பாதித்திருக்கிறது. இரவும் பகலும் தொடர்ந்து அல் குர்ஆனை தவறாமல் ஓதக்கூடியவர்கள் தான் பெருமானார். ஆயினும் அவர்கள் அதை பிறர் ஓத தாம் செவி ஏற்பதை விரும்பினார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை இடங்களில் எத்தனை முறை அன்றாடம் அல் குர்ஆனை ஓத கேட்கிறோம். என்றாவது இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நமது கண்கள் கண்ணீரை சிந்தி இருக்கிறதா? ஒளி நாடாவில் ஒரு பக்கம் குர்ஆன் ஒலித்துக் கொண்டே இருக்கும், மறுபக்கம் அதை குறித்த எந்தவித சிந்தனையும் இல்லாமல் சப்தமாக நாம் பேசிக்கொண்டிருப்போம். அன்று ஓதப்பட்ட குர்ஆன் வசனங்களுக்காக அருமை நபி அவர்களே அழுகிறார்கள். இன்று ஓதப்படும் அதே குர்ஆன் வசனங்களை நாம் அலட்சியத்துடன் கடந்து சொல்கிறோம். அழாவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தது காது கொடுத்து செவிதாழ்த்தியாவது கேட்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அவருடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பெயரை கேட்கிறோம் என்றாவது நம்முடைய உள்ளம் அஞ்சி இருக்கிறதா? எத்தனை முறை அல் குர்ஆன் ஓதுவதை செவியறிக்கிறோம், நமது ஈமான் அதிகரித்திருக்கிறதா? அல் குர்ஆன் ஓதும் போது என்றாவது நாம் குறைந்தபட்சம் அழுதிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் ஏன் என்று உங்களையே நம்மையே நாம் மனதிற்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனை அழும்போது, அல் குர்ஆனை ஓதும் போது அழுங்கள். அழுகை வராவிட்டால் அழுகை வருவதைப் போல நடிக்கவாவது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு தடவை சொன்னார்கள், அல் குர்ஆனை ஓதும் போது உங்களுடைய கண்கள் அழாவிட்டாலும் இதயங்கள் அழட்டும். அப்ப திருக்குர்ஆன் எந்த நபிக்கு இறக்கப்பட்டதோ அந்த நபியே அந்த திருக்குர்ஆன் ஓதப்படும் போது மறுமையிலே என்ன சாட்சி சொல்வோமோ என்று பயந்து அழுதிருக்கிறார்கள் என்றால், நாம் எல்லாம் திருக்குர்ஆனை ஓதும் போது எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு அந்த வசனங்களை உள்வாங்கி நம்முடைய கண்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். இந்த சிந்தக்கூடிய கண்ணீர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மீசானிலே பெருமதியானவை. இந்த கண்ணீர்கள் நம்மை இறைவனத்திலே நல்லவர்களாக வலதுகரத்தில் பட்டோலை
கொடுக்கப்படக்கூடியவர்களாக மாற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட கண்ணீராக நம்முடைய கண்ணீரை ஆக்குவனாக என்று பிரார்த்திக்க தூண்டி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரது வாழ்க்கையும் நிதானமின்றி இயங்கத் துவங்கிவிட்டது. எல்லா வீடுகளுக்குள்ளும் ஒரு விதமான பரபரப்பு எப்போதும் தொற்றிக்கொள்கிறது. மனம் அமைதியற்ற நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையில் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு மன அமைதி அவசியம். மனதின் அமைதி என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக உளவியல் ஆலோசகர் அபுதாபியிலிருந்து திருமதி பானு அப்துல்லா அவர்கள் மன அமைதி பற்றிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காம் மைண்டு, நம்மளுடைய மனசு ஒரே நேரத்தில் நம்மளை ஆதரிக்கவும் செய்யும், நம்மளை சிக்கலுக்கு ஆளாக்கவும் செய்யும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரிஸ், பிஸி லைஃபு, சோஷியல் ப்ரெஷரு எல்லாமே மென்டல் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது. காம் மைண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபீலிங் ரிலாக்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, அது தாட்ஸ், எமோஷன்ஸ், ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுடைய காமான மைண்டை எப்படி பில்ட் பண்ணுறது, டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம மைண்டை டென்ஷனை க்ரியேட் பண்ணுற பேட்டர்னை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது எந்த டைமில் எது நடந்தால் எனக்கு அந்த ஒரு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற சிம்பிளான ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸை வச்சு அதையும் கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த காம்னஸை வச்சு நம்மளுடைய ஃபேமிலி, ஒர்க், பர்சனல் லைஃப் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டெவலப் பண்ணுறதை நம்ம பண்ணணும். காமான மைண்டை அச்சீவ் பண்ணுற முதல் ஸ்டெப்பு பிரீத் அவேர்னஸ், அதாவது மூச்சு பயிற்சி. நம்ம பிரீத்திங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுடைய மைண்ட் ஒரு இன்ஸ்டண்ட்டான சிக்னல் அதுக்கு போகும். இதெல்லாம் எந்த த்ரெட்டும் இல்லை, நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? அதாவது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம், ஓகே, ஃபுல்லாக கண்ணை க்ளோஸ் பண்ணி மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி 4 செகண்ட்ஸ் வச்சுட்டு, ஒரு 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, ஒரு 6 செகண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். மூச்சு நல்லா இழுத்து 4 செகண்ட்ஸ் இழுத்து 4 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு 6 செகண்ட்ஸ் வெளியில் விடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ப்ரெசன்ட்டுக்கு வந்துடுவீங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டெக்னிக்ங்க. அடுத்து தாட் அவேர்னஸ். இந்த ஓவர் திங்கிங், பாஸ்ட் ரிக்ரெட்ஸ், ஃப்யூச்சர் ஃபியர் இது எல்லாமே மைண்டில் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தாட்டுக்கும் அதை ஃபேக்டா, ஒப்பீனியனா, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுடைய தாட்டை நம்மளே கவனிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹேபிட் டெவலப் ஆகும். அப்போது எந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸோடு நம்ம வாழ்வோம். இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல, அதை எடுத்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, அதுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு நீங்களே அதை யோசிங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் நடந்தது, இதான் ஃபேக்ட்டு, இதான் அசம்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். தேர்ட் ஒன், டெய்லி மைக்ரோ பிரேக்ஸ். அதாவது காமான மைண்டுக்கு என்விரான்மெண்ட் மேட்ரு பண்ணும். ஸோ சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு வாக் பண்ணுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஒரு ஷார்ட்டாக ஒரு பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மைண்ட் ரீசெட் பண்ணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு உங்களை நீங்களையே ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
கடைசியா கிராட்டிடியூட் அண்ட் ஃபோக்கஸ் ஷிஃப்ட், அதாவது நன்றியோடு இருக்கிறது. மைண்டை பாசிட்டிவாக ட்ராக்ல வைக்கிறது டென்ஷனை குறைக்கும். ஒரு சின்னதாக டெய்லி ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதாவது இன்னைக்கு ஒரு 3 விஷயத்துக்கு நான் தேங்க் பண்ணணும்னா யாருக்கு பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு 3 பொருளுக்கு நான் ஒரு தேங்க் பண்ணணும்னா எதுக்கெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கை நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராட்டிடியூட் உங்களுடைய லைஃப்பை வேறு விதத்தில் சேஞ்ச் பண்ணும். காம் மைண்ட் அப்படிங்கிறது மேஜிக் கிடையாது, அது ஒரு ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான். பிரீத், தாட் ஃபில்டர், மைக்ரோ பிரேக்ஸ், கிராட்டிடியூட், இது எல்லாமே கோர் டூல்ஸ். டெய்லி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகும், நம்ம ஒரு பெட்டராக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். சின்னதாக ஆரம்பிப்போம், நம்ம இந்த ரிசல்ட்டை அப்சர்வ் பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணுவோம். மைண்டுக்கு ஃப்ரீடம் தர்றது கூட ஒரு பெரிய சாதனை தாங்க. கேட்ட அத்துணை பேருக்கும் வல்ல இறைவன் காமான மைண்டை கொடுத்து அந்த மைண்டை வச்சு நம்ம அதிகம் அமல் செய்து இறைவனை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. பெருமானாரின் வாழ்வில் படிப்பினை நிறைய இருக்கிறது. படிக்கும் நாம் தான் பாடங்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதோ கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை இஸ்லாமிய மாதிரிப்பள்ளி மாணவி ஆயிஷா நஃப்லா அவர்கள் பெருமானாரின் வாழ்வு என்னும் தலைப்பில் உரை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா நஃப்லா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி பிரைமரி ஸ்கூல் தக்கலை. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. மனித குலமுன் மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் பேசப் போகிறேன். புகழுக்கு ஆசைப்படாத மனிதர் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றி கூறும் அல் குர்ஆன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து சத்தியம், நேர்மை, அன்பு, மன்னிப்பு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றில் உயிருள்ள சான்றாக வாழ்ந்து காட்டியவர். அனைவரிடமும் சமத்துவம், பெண்களின் உரிமை மற்றும் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து அன்னாரின் வாழ்க்கை திருக்குர்ஆன் நபி அவர்களை மனித குலத்திற்கு மிகச் சிறந்த முன்மாதிரி என போற்றுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை தங்கள் ராணியாக தேர்ந்தெடுத்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மறைந்து மறுமையில் ஏழைகளுடன் எழுப்பப்படுவதற்காக விரும்பி இறைஞ்சி இருந்தாலும் மக்கள் சமுதாயத்தில் போதுமான வசதியுடன் வாழ்வதையே விரும்பினார்கள். எங்கள் தலைவரே, எங்கள் சிறந்தவரே என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களே, இறையச்சத்தை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். நான் அப்துல்லாவின் மகன் முஹம்மதாவேன், அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதருமாவேன். எனக்கு அல்லாஹ் தந்த தகுதிக்கு மேல் என்னை உயர்த்துவதை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் என்றார். தாயிஃப் நகர மக்கள் இறை மார்க்கத்தின் பக்கம் அழைத்த போது அம்மக்கள் அண்ணலாரை கல்லால் எறிந்து காயப்படுத்திய வேளையிலும் இம்மக்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களை நேர்வழியில் பெறாவிட்டாலும் இவர்களின் சந்ததிகள் நேர்வழி பெறக்கூடும் என எண்ணி அம்மக்களுக்காக இறைவனிடம் இறைந்தினார் அண்ணலார். இறைவனும் தனது திருமறையின் 68வது அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில், நபியே, நிச்சயமாக நீர் உயர்ந்து மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர் என்று புகழ்ந்து கூறுகின்றார். இறைவன் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து இறைவனை அதிகம் தியானிப்போருக்கு
என்னிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. திருக்குர்ஆன் 33:21. இறை தூதரின் வழி நடந்து இம்மை மறுமை வெற்றிகளை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர் என்றே முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல் என்று ஊர்கள் தூரும் பள்ளிவாசல்கள் நிமிர்ந்து நிற்கின்றன. அந்த பள்ளிவாசல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளையும் சுமந்து நிற்கிறது. இதோ மகத்துவம் நிறைந்த பள்ளிவாசல் என்னும் தொகுப்பை தருவதற்காக சேலம் ஜெசிரா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமரசு இணைய வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் மகத்துவமான பள்ளிவாசல்களும் சிறப்புகளும் அதன் வரலாறுகளும் பகுதிக்காக ஜெசிரா. இந்தியாவின் முதல் பள்ளிவாசல், உலகத்தின் 2வது ஜும்மா பள்ளிவாசல் என்ற பெருமைகளை தாங்கி நிற்குது சேரமான் ஜும்மா பள்ளிவாசல். கிபி 612ஆம் ஆண்டு மாலிக் பின் தீனார் என்பவரால் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் கொடுங்கல்லூரில் தான் இந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு. கிபி 612ஆம் ஆண்டு சேரமான் பெருமாள் என்பவரால் இந்த நகரில் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆட்சி காலத்தில் கடல்வழி பயணமாக இங்கே நிறைய வியாபாரங்கள் நடைபெற்றிருக்கு. அப்போது அரேபியர்களும் ரோமானியர்களும் இங்கே அதிகமாக வருகை புரிஞ்சிருக்காங்க. அஸ்லத்திற்கு முன்பிருந்த அரேபியர்களோட வாணிபம் நேர்மையற்றதாகவும் கலாச்சார சீர்கேடு உடையதாகவும் இருந்திருக்கு. அதனால் இங்குள்ள மக்கள் நிறைய அவங்க மேலே வெறுப்போடு இருந்திருக்காங்க. ஆனால் நாளடைவில் அரேபியர்களிடம் பெரிய மாற்றம் ஏற்படுது. வியாபாரத்தில் நேர்மையானவர்களாகவும் சகோதரத்துவத்தை பேணுவதிலும் அவங்க சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. இந்த மாற்றம் மக்களிடையே பெருத்த சலசலப்பை ஏற்படுத்துது. இந்த சலசலப்பு சேரமான் பெருமாள் அவர்களோட கவனத்திற்கும் வருது. மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் அரேபியர்களை அரண்மனைக்கு வரவழைக்கிறாங்க. இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது, அரேபிய தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அரேபியர்கள் சொன்ன தகவல் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை எங்களுக்கு போதிக்கிறாங்க. அல்லாஹுவின் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட சேரமான் பெருமாள் அவர்களுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற பேராவல் ஏற்படுது. அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க, என்னையும் மக்காவிற்கு அழைத்து செல்லுங்கள், நானும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கணும், இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேராவலோட கேட்குறாங்க. நாங்கள் இப்போ இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கோம், இலங்கைக்கு போய் திரும்பும் வழியில் நாங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாணிப குழு கிளம்பிடுறாங்க. இதற்கு இடையில் சேரமான் பெருமாள் அவர்கள் தன்னோட ஆட்சி அதிகார பொறுப்புகளை எல்லாம் தன் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்களும் பயணத்திற்கு தயாராகிறாங்க. இப்போது மக்காவை நோக்கி இவர்கள் செல்கிறாங்க. அவங்க கூட போனவங்க தான் மாலிக் பின் தீனார் என்பவரும். இவங்களுக்கான பயணத்திற்கு பெரிய ஒத்துழைப்பும் அளிச்சிருக்காங்க. மாலிக் பின் தீனார் அவங்களும் சேரமான் பெருமாள் அவர்களும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றும் கொள்கிறாங்க. தன்னோட பெயரை அப்துர் ரஹ்மான் தாஜுதீனாகவும் மாற்றிக்கொள்கிறாங்க. இப்போது மன்னர் சேரமான் பெருமாளாக இருந்தவங்க அப்துர் ரஹ்மான் தாஜுதீனாக மாறியாச்சு. அவங்களுக்கு இப்போ பேராவல் ஏற்படுது. என்ன அப்படின்னா, தன்னோட நாட்டிலையும் இஸ்லாத்தை நான் எத்தி வைக்க வேண்டும், இறை இல்லங்களை என்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்கள் நானும் கட்ட வேண்டும் என்ற பேராவலோட இவங்க இந்தியாவை நோக்கி மார்க்க அறிஞர்களை கூட்டிகிட்டு பயணிக்கிறாங்க. வர்ற வழியிலேயே அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. ஓமன் நகரில் இருக்கிற ஜலாலா என்ற இடத்துல தன்னோட மௌத்தை அடைகிறாங்க. அவங்க மரணிக்கிறதுக்கு முன்பாக ஒரு கடிதத்தை மாலிக் பின் தீனார் என்பவரிடம் ஒப்படைக்கிறாங்க. அவங்க அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற அரச குடும்பத்தில் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் தன்னோட ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட இடங்களில் இறை இல்லங்களை கட்ட வேண்டும் என்ற தன்னோட ஆசையும் அதில் எழுதியிருக்காங்க. இதற்கு அரச குடும்பமும் ஒத்துழைப்பை வழங்குறாங்க. அப்படி கட்டப்பட்டது தான் இங்கே இப்போ இருக்கிற சேரமான் ஜும்மா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ஆரம்ப காலத்தில் மேற்கு நோக்கி அல்லாமல் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு. தற்போது அது மறுசீரமைக்கப்பட்டு மேற்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கு.
இன்னொன்று இப்பொழுது வரைக்கும் அந்த பள்ளிவாசலில் ஒரு விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த விளக்குக்கு எண்ணெய் மற்ற மதத்தினவர்களும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் வந்து செல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக தான் இந்த பள்ளிவாசல் திகழுது. இந்த பள்ளிவாசலுக்கு மேற்கொண்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்ற மேலும் ஒரு சிறப்பும் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பள்ளிவாசலோட சிறப்போடையும் அதோட வரலாறோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. நல்ல கேள்வி பிறந்தால் நல்ல பதில் கிடைக்கும். எப்போதும் கேள்வி பதில் உரையாடல் நிகழ்த்துவது ஆரோக்கியமானது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை பகுதியில் இயங்கி வரும் அல் மதரசத்துல் இஸ்ஸாத்துல் ஹைராத் மதரசாவினுடைய மாணவர்கள் முகமது நபீல் மற்றும் முகமது சஃப்வான் வழங்கும் கேள்வி பதில் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமணை என்ற ஊரில் இஸ்ஸத்துல் ஹைராத் மதரசா மாணவர் கேள்வி கேட்கும் மாணவர் நபீல், பதில் சொல்லும் மாணவர் முகமது சஃப்வான். உலகம் எங்கும் இசைமுரசு எஃப்எம் கேட்டிருக்கும் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், யார் சொல்லலாம் தங்களிடம் சில கேள்வி கேட்கலாமா என்றவுடன் நபி அவர்கள் கேளுங்கள் என்றார்கள். நான் பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கோதுமை தன்மை பெற்றுக் கொள்ளுங்கள், பணக்காரராக இருங்கள். மிகப்பெரிய ஆலிமாக என்ன வழி? தக்குவாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஆலிமாக இருங்கள். கண்ணிய முடியவனாக வாழ வழி என்ன? ஜனங்களிடம் கையேற்றுவதை விட்டுவிடுங்கள். நான் ஒரு நல்ல மனிதனாக விரும்புகின்றேன். ஜனங்களுக்கு உங்களை கொண்டு பிரோஜனம் ஏற்படட்டும். நீதில்லவனா விரும்புகின்றேன். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் மற்றவருக்கும் விரும்புங்கள். சக்தி உடையவனாக ஆக என்ன வழி? அல்லாஹ் மீது நம்பிக்கை ஏற்படட்டும். அல்லாஹ்வுடைய தர்பாரில் விசேஷ அந்தஸ்து கிடைக்க விரும்புகிறேன். அதிகமாக திக்ரு தியானம் செய்யுங்கள். ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்பட என்ன வழி? எப்பொழுதும் நிரந்தரமாக ஒழுவுடன் இருங்கள். துவா ஏற்றுப்பட கொள்ள என்ன வழி? ஹராமான பொருளாதாரத்தை உண்பதை விட்டு விடுங்கள். உண்மையான ஈமான் உடையவராக வாழ வழி என்ன? நற்குணமுடையவராக ஆகிவிடுங்கள். பாவங்கள் குறைய வழி என்ன? அதிகமாக அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுங்கள். கியாமத் எனக்கு பிரகாசம் ஏற்பட வழி என்ன? அதிகம் செய்வதை விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வின் குறைகளை மறைக்க வழி என்ன? பிறர் குறைகளை மூலையில் மறைத்து விடுங்கள். உலகத்தில் இழிவடைவதை விட்டு பாதுகாப்பு எதில் உள்ளது? ஹராமான செயல்களை விடுவதில் உள்ளது. அல்லாஹ் ரசூல் உடைய பிரியமானவனாக வாழ வழி என்ன? அல்லாஹ் ரசூல் பிரியப்படுவர்களை பிரியப்படுங்கள். அல்லாஹ் ரசூல் வழிபட்டவனாக வாழ வழி என்ன? வரலை பேணுதலாக கடைபிடியுங்கள். நான் இதை தொடர்புடையவனாக வாழ வழி என்ன? அல்லாஹ்வை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள், அல்லது அல்லாஹ் உங்களை பார்ப்பதாக எண்ணி வணங்குங்கள். பாவத்தை விட்டு மறுப்படைய வசதிகள் என்ன? தண்ணீர் பழகினம் நோய். நரகத்தில் நெருப்பை குளிய வைக்கும் கூடியது. இவ்வுலகில் ஏற்படும் முசீபத்தின் மீது பொறுமையாக இருப்பது. அல்லாஹ்வுடைய கோபத்தை எதிர் குளிர வைக்கும் மறைவான நிலையில் தர்மம் செய்வது. சொந்த பந்தங்களை ஆதரிப்பது. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தீமை எது? கெட்ட குணம் கஞ்சத்தனம். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நன்மை எது? நற்குணம் பொறுமை பணிவு. அல்லாஹ்வுடைய கோபத்தை தவிர்த்துக் கொள்ள வழி என்ன? மனிதர்களிடம் கோபப்படுவதை விட்டெடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நபி மூசாவுக்கு வழங்கப்பட்ட 10 கட்டளைகள் வழியாக இஸ்ரவேல் மக்கள் படிப்பினை பெற்றார்கள். அதே போன்று பெருமானாரின் 9 கட்டளைகள் வழியாக நமக்கு படிப்பினை இருக்கிறது. இதோ கோவை கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் மாணவி சஃபா ஷெரீன் அவர்கள் முகமது நபியின் 9 கட்டளைகள் வழி அறியலாகும் படிப்பினை என்னும் தலைப்பில் உரை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மனிதர்களுக்கு நபிமார்கள் மூலமா பல கட்டளைகளை விதிச்சிருக்கான். அதுலயும் குறிப்பா கடைசி சமுதாயமான நமது சமுதாயத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா இறைவன் கட்டளைகளை விதிச்சிருக்கான். இறைவன் நமக்கு பல கட்டளைகளை விதிச்சிருந்தாலும் பிரத்யேகமா 9 கட்டளைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹதீஸ் மூலமா நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல சஹீஹாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன கட்டளைகள்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைவிலும் வெளிப்படையிலும் இறைவனை அஞ்ச வேண்டும் அப்படிங்கிற இறை அச்சம் மற்றும் இறை நம்பிக்கையுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபத்திலும் அமைதியிலும் நீதியுடன் நடக்க வேண்டும் அப்படின்னு
ஜஸ்டிஸ், நீதித்துவத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த நிலையில இருந்திருந்தாலும், யாருடைய முன்னிலையில இருந்திருந்தாலும் நம்மளுடைய நீதித்துவத்தை எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நீதி தவறாமை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு இந்த 2வது கட்டளையில சொல்லியிருக்காங்க. 3rd கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையிலும் வளமையிலும் நடுநிலை பேண வேண்டும் அப்படிங்கிறது. இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளும் நடுநிலைமையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. 4வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடன் உறவுகளை முறிப்பவர்களுடன் நான் இணைந்து கொள்ள வேண்டும். இதுல நம்ம இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா தாங்க பேசிட்டு இருந்தேன், அவங்க தான் திடீர்னு என்னை இக்னோர் பண்றாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை அவாய்ட் பண்றாங்க, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு, நான் ஏன் போய் பேசணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அல்லாஹ் இந்த கட்டளை மூலமா அவங்க என்னதான் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் நம்ம தான் போய் நம்மளுடைய அந்த உறவு முறையை மென் பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை இந்த 4வது கட்டளை மூலமா சொல்லியிருக்காங்க. 5வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னிடமிருந்து பறிப்பவர்களுக்கு நான் வழங்க வேண்டும். எவ்வளவு ஒரு அழகான வாக்கியம் இல்லையா? அதாவது இந்த காலகட்டத்துல ரிவெஞ்ச், பழி அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல இஸ்லாம் உங்ககிட்ட யார் என்னதான் வாங்கியிருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமல என்னதான் பறிச்சிருந்தாலும் நீங்க திருப்பி வழங்கக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு கட்டளையிடக்கூடியதா இருக்கு. 6வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அநீதி இழைப்பவர்களை நான் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு. இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகிய மார்க்கம் இல்லையா? அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம என்னதான் உங்களுக்கு அநீதி இழைத்தாலும் அவர்களை மன்னிக்க கூடிய அந்த பெரும் நன்மை வேண்டும் அப்படின்னு இதுல கட்டளை மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியா இருக்கக்கூடிய 3 கட்டளைகளுமே ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சோ இதுல 7வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மௌனம் தியானமாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு. இதை நம்ம வெளிப்படையா பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். பட் உள்ளார்ந்து கூர்மையா பார்த்தாதான் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதாவது இதுல வந்துட்டு நாவடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. பிளஸ் தியானம், அதாவது தியானம் அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாமை பொறுத்தவரை திக்ர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது 8வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாய்மொழிகள் இறைவனை நினைவு கூறுவதா இருக்க வேண்டும். இது 7th கூட ஒப்பிட்டு பாருங்களேன். நாவடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? இதை நான் கேட்கும் போது எனக்கு ஒரு ஹதீஸ் தான் ஞாபகம் வருது. பேசுவதாக இருந்தால் நீங்கள் நல்லதையே பேசுங்கள், இல்லையேல் அமைதியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இது கூட ஒப்பிடுங்களேன். அதாவது நீங்க பேசுறதா இருந்தா நல்லதை மட்டுமே பேசுங்க. அந்த நல்லது என்னவா இருக்கணும்? இந்த 8வது கட்டளை சொல்லக்கூடியது மாதிரி இறைவனை பற்றி நினைவு கூறுவதா இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்களாக நமது வாய்மொழிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா மௌனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணலாம். இன்னும் மௌனமா இருக்கும்போது அமைதியா ஜஸ்ட் இருக்காம திக்ருகள் பண்ணக்கூடியவங்களாகவும் தியானம் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கணும். 9வது கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது பார்வை கூர்மை உள்ளதா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நம்மளுடைய பார்வை கூர்மையா இருக்கிறது மூலமா என்ன நமக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 7th கூட ஒப்பிடுங்க. பொதுவா நம்ம மௌனமா இருக்கும்போது இந்த அப்சர்விங் ஸ்கில் அப்படிங்கிறது தானாவே வந்துடும். இந்த அப்சர்விங் ஸ்கில் மூலமா என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க இஸ்லாத்தை பத்தியே தெரியாம இஸ்லாத்தை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்மளுடைய இந்த அப்சர்விங் ஸ்கில் மூலமா கூர்மையா கவனிச்சு அவங்க கிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியும், எதெல்லாம் பேசினா அவங்க வந்துட்டு இஸ்லாத்துடைய அந்த அருமையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அப்சர்விங் ஸ்கில் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா இதோட ரிசல்ட் 100% பிளஸ் பாயிண்டா தாங்க இருக்கும். இறுதியாக இந்த 9 கட்டளைகளை இறைவன் எனக்கு பிறப்பித்துள்ளான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறாங்க. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கட்டளைகள் இறைவன் நமக்கு விதிச்சிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 கட்டளைகளை பிரத்யேகமா இந்த ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கட்டளைகள் அப்படின்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். சோ இன்ஷா அல்லாஹ் இந்த 9 கட்டளைகளையும் நாம் அனைவரும் நம்மளுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட
பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். மாண்புமிகு நோன்பின் சிறப்பாக நாம் நிரம்ப தகவல்களை கேள்விப்பட்டிருப்போம். அரிய பொக்கிஷங்கள் தரும் கிதாபுகளில் இருந்து பல தகவல்கள் கிடைத்திருக்கும். மிகச்சிறந்த மார்க்க விளக்க புத்தகமாக இருக்கும் இப்னு கசீப் அலியாக நோன்பின் சிறப்பை சொல்வதற்காக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனருமான பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இதோ இப்னு கசீப் தரும் ரமலான் நோன்பின் சிறப்பை சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜவாஹிருல்லா. திருக்குரானின் 2வது அத்தியாயம் 183 மற்றும் 184வது வசனத்தில் வல்லோன் அல்லாஹு தஆலா, இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறை எச்சமுடையவராகலாம். இந்த கடமை விரல் விட்டு எண்ணப்படும் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே ஆகும். அந்நாட்களில் உங்களில் ஒருவர் நோயாளியாகவோ இருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ அப்போது விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் அவர் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நோற்பதற்கு சக்தி பெற்றவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் ஒரு நோன்புக்காக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும். யாரேனும் சுயமாக முன்வந்து கூடுதலாக நன்மை புரிந்தால் அது அவருக்கே நன்மையாகும். நீங்கள் அறிந்தவர்களாயின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு சிறந்ததாகும். இன்ஷா அல்லாஹ் நாளை விரிவாக பார்ப்போம். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.